தர்மத்தினுடைய வேலை என்ன? ஏன்னா இந்த பதிகத்தோடு தொடர்புடையதுங்க, அதை மறந்துடக்கூடாது. ஏன் அந்த வார்த்தைகளை கையாண்டார்? விடையவனே விட்டுடுதி கண்டாய்னா, நீ அறக்கடவுள், எனவே என்னை உற்றாதங்கிறது மட்டும் அர்த்தம் இல்லை. அறக்கடவுளாகிய சிவபெருமானுடைய வேலை என்னன்னு ஒன்று இருக்குது. அறம் என்ன பண்ணும்? நாம் அறத்தின் வழி நின்றால் அறம் நமக்கு என்ன செய்யும்? ஞானசம்பந்தர் பதில் சொல்றார். திருக்கடவூர் மயானம் இருக்கு இல்லையா, அங்க சொல்றார், பாசமான களைவார் பரிவார்க்கு அமுதமனையார், ஆசை தீர கொடுப்பார் அலங்கள் விடைமேல் வருவார், காசை மலர்வோள் மிடற்றார் கடவுர் மயானம் அமர்ந்தார், பேச வருவார் ஒருவர் அவர் எம் பெருமான் அடிகளே. சாமி ஆசை தீர கொடுப்பாராம். எல்லாருக்கும் ஆசை, கோடி கோடியா வேணும்னு. அந்த ஆசையை அவர் சொல்லலைங்க. அங்க அப்படி சொன்னார்னு வச்சுக்கலாம், தப்பில்லை. நீங்க ஆண்டவன்கிட்ட போய் எதை கேட்டாலும் கொடுப்பார். வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ, என்ன கேட்டாலும் கொடுப்பார். ஆனா இந்த பாட்டு எதுக்கு சொன்னேன்னா, அங்க ஞானசம்பந்தர் என்ன சொல்றாரு கவனிங்க, பாட்டை கவனிங்க. அலங்கள் விடைமேல் வருவார், கொண்டு கூட்டணும். அலங்கள் விடைமேல் வருவார் பாசமான களைவார், அலங்கள் விடைமேல் வருவார் பரிவார் கமுதம் அணையார், அலங்கள் விடைமேல் வருவார் ஆசை தீர கொடுப்பார், அலங்கள் விடைமேல் வருவார் காசை மலர் போல் மிடற்றார். இப்படி பாட்டை கொண்டு கூட்டி படிக்கணும். அப்போ ரிஷபம் என்கின்ற அரவாணனாகிய சிவபெருமான் அறத்தினுடைய வேலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல இறைவனை ஆட்கொள்ளணும்னா நீத்தல் விண்ணப்பத்துக்கு முன்னுரை என்ன சொன்னேன்? பிரபஞ்ச வைராக்கியம். ஆசையை விட்டாத்தான் சிவம், ஆசையை விட்டாத்தான் சிவம். எனவே அலங்கள் விடைமேல் வருவார் பாசமான களைவார். நம்ம கிட்ட பாசம் தனு கரண புவன போகம்னு 4 வகையா இருக்கு, 4ஐயும் கடைஞ்சிருவார். யாருக்கு? பரிவார்க்கு அமுதமனையார். பரிவுனா என்ன? அன்புன்னு அர்த்தங்க. யார் அன்புடையவர்களோ அவர்களுடைய பாசத்தை நீக்குவார். யாரிடத்திலே? சிவபெருமானிடத்திலே யாருக்கு அன்பு இருக்கிறதோ, உலகம் வேண்டாம் என்று சிவத்தை யார் விரும்புகிறார்களோ அவர்களுடைய பாசத்தை களைவார். அப்புறம் ஆசை தீர கொடுப்பார்னு சொல்றீங்களே சாமி, அது என்ன சாமி அப்படின்னா, ஞானத்தை நோக்கி முன்னேறுகின்ற சரியை கிரியை யோகம் ஞானம் என்ற படிநிலைகளை ஆசை தீர கொடுப்பார். நல்லா அதை அனுபவிச்சு என்கிட்ட வந்து சேர்றா, இந்த படிநிலையில நின்று என்கிட்ட வாடான்னு கொடுப்பாராம். இதுதாங்க அரவாணனுடைய வேலை.